கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு நாளின் தியானத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கிறதினாலும் அதன் மூலம் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய பிரசன்னத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறதினாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறபடியினால் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தியானத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். அத்தேனை பட்டணத்தில் பவுல் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற படியில் இறங்குகிறார். அங்கே இருக்கிற கிரேக்கர்களுக்கு மத்தியில் ஜெப ஆலயங்களில் யூதர்களோடும் பக்தி உள்ள தெய்வ ஜனங்களோடும் இயேசுவை சுவிசேஷமாய் அறிவிக்கிறார். அது மாத்திரமல்ல, சந்தை வழிகளுக்கு போய் அங்கு இருக்கிற கண்ணில் எதிர்ப்பட்டவர்களுக்கெல்லாம் அங்கே கர்த்தருடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறார். இப்படி அவர் சந்தை வழியிலே உள்ள கிரேக்கர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம் செய்த பொழுது ஒரு முறை மார்ஸ் மேடை என்று சொல்லக்கூட தங்களுடைய நியாயாசனம் இருக்கிற அந்த மேடைக்கு பவுலை அழைத்து கொண்டு போனார்கள். அப்போஸ்தலர் 17:19 சொல்லுகிறது, அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே போய் அவர் சொல்லுகிற பவுல் சொல்லுகிற அந்த உபதேசத்தை கேட்கும்படியான காரியத்தில் அவர்கள் முற்படுகிறார்கள். பவுல் அங்கே இயேசுவை அவர்களுக்கு மத்தியில் தைரியமாய் பிரசங்கிக்கிறார். அவர்தான் கிறிஸ்து என்பதையும் அவர் மரணத்தினின்று உயிரோடு எழுந்தவர் என்பதையும் நிரூபணம் செய்யும்படியாய் அந்த சுவிசேஷ வார்த்தையை கொஞ்சம் கூட பயமில்லாமல் தைரியமாய் பேசி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்திலும் அந்த மார்ஸ் மேடையில் பவுல் பேசிய சில காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். இன்றும் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை பாருங்கள். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை பார்க்கும் பொழுது 2 காரியங்களை நாம் அறிய முடியும். ஒன்று, அந்த அத்தேனை பட்டணத்தில் உள்ள புலவர்கள் என்ன சொன்னார்கள் என்கிற அந்த காரியங்களை பவுல் படித்து அறிந்திருக்கிறார். அந்த அத்தேனை பட்டணத்தில் முன் நாட்களில் வாழ்ந்த புலவர்கள் அவர்கள் எதையெல்லாம் தங்கள் ஜனங்களுக்கு எழுதிவிட்டு போயிருக்கிறார்கள் என்கிற அந்த புத்தகங்கள் அல்லது அந்த அவர்கள் சொன்ன காரியங்கள் அடங்கிய சுவடுகள் அல்லது தோல் சுருள்கள் இவைகளை படித்து அந்த பட்டணத்தை குறித்ததான டீட்டெயில்ஸை அவர் அறிந்து கொள்ளுகிறார். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு இது அவசியம் தேவை. தாங்கள் பணி செய்கிற பணித்தளத்தில் காரியங்கள், அங்கு இருக்கிற ஜனங்களுடைய வழிபாடுகள் அவையெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த அத்தேனை பட்டணத்தில் வந்தவுடன் பவுல் அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்கிறார். இது அவசியமான ஒன்று. அந்த பட்டணம் எப்படி இருக்கிறது, அங்கு வாழ்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய தெய்வ வழிபாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை அவர் சுற்றி பார்த்து தெரிந்து கொள்ளுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கு வாழ்ந்து கடந்து சென்ற மரித்த புலவர்கள் என்ன சொன்னார்கள், அவர்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதையும் அவர் ஆற அமர அவைகளை படித்து அறிந்து கொள்ளுகிறார். அந்த புலவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள், நாம் அனைவரும் இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய சந்ததி என்று சொல்லி அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சொன்ன வாக்கியத்தை முன்னிறுத்தி அந்த அத்தேனை பட்டணத்தில் உள்ள மார்ஸ் மேடையில் வந்திருந்த நியாயாதிபதிகளுக்கு மத்தியில், அன்றைக்கு வந்திருந்த ஜனங்களுக்கு மத்தியில், பெண்களுக்கு மத்தியில் தைரியமாய் அவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறார்? உங்கள் புலவர்கள் சொல்லுகிறார்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று, ஆனால் நீங்களோ தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் கல்லினாலும் உருவாக்கின தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்கி இவைகள்தான் எங்கள் தெய்வங்கள் என்று சொல்லுகிறீர்கள். தங்கமும் வெள்ளியும் கல்லுமான இவைகள் எப்படி பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும்? எப்படி இந்த கல்லினால் வெள்ளியினால் தங்கத்தினால் செய்யப்பட்ட உருவங்கள் தெய்வங்கள் ஆக முடியும் என்பதை அழுத்தமிட்டு அங்கே காண்பித்து கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மார்ஸ் மேடையில் உள்ள நியாயாதிபதிகள் அநேகருடைய கவனம் இப்பொழுது பவுலின் பக்கமாய் திருப்பப்படுகிறது. அந்த மார்ஸ் மேடையில் கூடியிருந்த ஜனங்களுடைய கவனமும் பவுல் பக்கமாய் திரும்புகிறது. ஒரு மரம் எப்படி பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும்?
ஒரு தங்கத்தினாலான உருவம் அல்லது வெள்ளியினாலான உருவம் ஒரு குழந்தையை, ஒரு சந்ததியை எப்படி பெற்றெடுக்க முடியும் என்கிற கேள்வி அங்கு கூடி வந்திருந்த அனைவருடைய கவனத்தையும் பவுல் பக்கமாய் திருப்புகிறது. உங்கள் அறியாமையினால் இந்த தங்கத்தினால், வெள்ளியினால், கல்லினால் செய்யப்பட்ட உருவங்களை நீங்கள் தெய்வம் என்று நம்பி இதுவரை வழிபட்டு விட்டீர்கள். உங்கள் அறியாமை இதற்கு காரணமாக இருந்தபடியினால், நீங்கள் மெய் தெய்வம் எதுவென்று தெரியாமல் இவைகளை நீங்கள் ஆராதித்து வழிபட்டு வந்தபடியினால் அவைகள் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. நான் இப்பொழுது அறிவிக்கிற இந்த இயேசுவே மெய்யான தேவன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவரை நீங்கள் உங்கள் ஆத்மீக தெய்வமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்வு உண்டாகும் என்பதை தெரியப்படுத்திவிட்டு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். 30வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 17:30. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். பவுல் அத்தேனை பட்டணத்தில் இருந்த அந்த நியாயாதிபதிகள், கல்வியாளர்கள், திறன் பெற்றவர்கள் அவர்களுக்கு மத்தியில் தைரியமாய் சொல்லுகிறார், நீங்கள் அறியாமையினால் செய்த அந்த காரியத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த மெய் தேவனாகிய இயேசுவின் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். பயமில்லாமல் அவர்களிடத்தில் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, பவுல் அங்கே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை அந்த மார்ச் மேடையில் தெரியப்படுத்துகிறார். ஒரு நாளை அவர் குறித்திருக்கிறார். எந்த நாள்? நியாய தீர்ப்பு நாள். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த நாளுக்கு தப்பித்து போவது இல்லை. நிச்சயம் அந்த நாளை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். அந்த நியாய தீர்ப்பு நாளை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், 31வது வசனம் சொல்லுகிறது, ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். மார்ச் மேடையில் இருந்த எல்லா ஜனங்களுக்கும் அங்கு நியாயாதிபதிகள் இருந்தார்கள். நியாயாதிபதிகளுக்கு ஒரு செய்தியை கொண்டு போகிறார். நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுகிற ஒரு நாள் இருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளை சந்தித்து தான் ஆக வேண்டும். நம்முடைய தேசத்தின் பாரத பிரதம மந்திரி அவர்கள் இந்த நியாய தீர்ப்பின் நாளை சந்தித்தாக வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் இந்த நியாய தீர்ப்பு நாளை சந்தித்தாக வேண்டும். நம்முடைய சிஎம், அனைத்து எம்எல்ஏ, எம்பிக்கள், நம்முடைய தேசத்தில் இருக்கிற அனைத்து அதிகாரிகள், புகழ்பெற்றவர்கள் அத்தனை பேரும் இந்த நாளை சந்தித்து தான் ஆக வேண்டும். யாரும் தப்பி போக முடியாது. அரசன் முதல் ஆண்டி வரை இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும், அவர்கள் சிறுவர்களாய் இருந்தாலும் முதியவர்களாய் இருந்தாலும், இந்த நாளில் தேவனுக்கு முன்பாக நின்றுதான் ஆக வேண்டும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஒரு நாள் இருக்கிறது. உன்னை நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் உன்னுடைய கணக்கை நீ ஒப்புவிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை குறித்து உன்னிடத்தில் கர்த்தர் கணக்கு கேட்பார். உன் ஜீவியம் எப்படி இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது ஒன்றை சொல்லி முடிக்கிறார். 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நியாயம் தீர்ப்பார். நல்லவர்களையும் தீயவர்களையும் இரண்டாக பிரிப்பார். அதற்கு முந்தைய வசனத்தை பாருங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நாளொன்று வரும், தேவன் அவரவர்களுக்குரிய கிரியைக்கான பலனை அவர்களுக்கு கொடுப்பார். என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனை, தாயே, சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே, நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அநீதிக்கும் அசுத்தத்திற்கும் உங்களை விட்டு போட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு நாள், தப்பிக்க முடியாத ஒரு நாள், இந்த உலகத்தின் எந்த கடைமுனைக்கு போனாலும் அந்த நாளில் கர்த்தர் உங்களை இழுத்து கொண்டு வருவார். வானத்தில் ஏறி போனாலும் அங்கிருந்தும் உங்களை இழுத்து கொண்டு வருவார். கடலின் ஆழத்திற்குள் நீங்கள் ஒளிந்து கொள்ளலாம் என்று போனாலும் அந்த நாள் உங்களை விடாது, உங்களை பிடித்து இழுக்கும். அத்தேனை பட்டணத்தில் நியாயாதிபதிகளை பார்த்து எச்சரித்து சொல்லுகிறார், நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. உங்களை நியாயம் தீர்க்க ஒருவர் இருக்கிறார்.
யார் அவர் என்பதை குறித்து அங்கே அவர்களுக்கு மத்தியிலே அழுத்தமிடுகிறார் இயேசு. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த அந்த நபர்தான் உங்களை நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, யார் நியாயம் தீர்க்கும் அதிகாரம் பெற்றவர்? இவ்வுலகத்தில் மனிதனாய் வாழ்ந்து மரித்து உயிரோடு எழும்பிய இயேசுவே நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தை உடையவர். நீங்கள் இப்பொழுது எந்த சாமியையும் வணங்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு இந்த இயேசு உங்களை நியாயம் தீர்ப்பார். இந்த இயேசுவுக்கு முன்பாக நீங்கள் கணக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த இயேசுவை உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஒரு நாள் இவர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். ஒருவேளை இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்ல முடியாது. அத்தனை பட்டணத்தில் அதைத்தான் சொன்னார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் விட்டுவிடுகிறார். அது உங்களுக்கு தெரியவில்லை, அறியாமல் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இயேசுவாகிய ஒரு தேவன் இருக்கிறார். அவரே உண்மையுள்ள தேவன், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒரு நாள் இவ்வுலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். மரித்தோரிலிருந்து ஒருவர் உயிரோடு எழுந்து ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்ன இந்த வார்த்தை அங்கு இருந்த கிரேக்கர்கள், அந்த மார்ச் மேடையில் இருந்த நியாயாதிபதிகள், அங்கு கூடியிருந்த ஜனங்கள், கனம் பெற்றவர்கள் அனைவருக்கும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கியது. அதுவரையிலும் பொறுமையாய் கேட்டவர்கள் இப்பொழுது அங்கே அந்த இடத்தில் கொஞ்சம் கலங்க ஆரம்பிக்கிறார்கள். பவுல் பேசியதை இதுவரையிலும் கவனமாய் கேட்டவர்கள் இப்பொழுது பவுல் பேசுகிறதை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள், அதை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இரண்டு பிரிவாய் பிரிகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், இதெல்லாம் சும்மா சொல்லிக் கொண்டிருக்கிறாய், நீ பிதற்றிக் கொண்டிருக்கிறாய், மனநிலை பாதிக்கப்பட்டவன் போல் பேசிக் கொண்டிருக்கிறாய். மரித்த பின் எப்படி ஐயா ஒரு மனிதன் உயிரோடு எழும்ப முடியும்? மரித்தோரின் உயிர்த்தெழுதலை அத்தனை பட்டணத்தில் இருந்த கிரேக்கர்கள் நம்பவில்லை. கர்த்தருடைய பிள்ளை, என் வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். இவ்வுலகத்தில் மரித்த அனைவரும் ஒரு நாள் உயிரோடு எழும்புவார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் வாழ்ந்தவர்களும், அல்லது அவரை அறியாமலே மரித்தவர்களும், மரித்த அனைவரும் ஒரு நாள் உயிரோடு வருவார்கள். இது சத்தியம், இது மாறாத உண்மை. என் வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் மரித்த பின்னும் வாழக்கூடியவர்கள். இந்த சரீரம் சாகும், ஆனால் உள்ளே இருக்கிற ஆன்மா ஒரு நாளும் அழியாது, ஒரு நாளும் அழியாது. இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து என்பதை சொன்னவுடன் அந்த கூட்டத்தில் ஒரு சாரார் இகழுகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். இவன் உண்மையற்ற ஒரு காரியத்தை நம்ம மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பவுலுக்கு விரோதமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார்கள். ஒரு சிலர் சொன்னார்கள், இன்னொரு வேளை உன்னை அழைக்கிறோம், நாங்கள் அழைக்கும் பொழுது நீ வந்து எங்களுக்கு இந்த காரியத்தை குறித்து தெரியப்படுத்தலாம் என்று சொல்லி அங்கே பவுலிடத்தில் சொன்ன மாத்திரத்தில் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். அடுத்து தர்க்கம் பண்ணவில்லை, அங்கே வாக்குவாதம் பண்ணவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, நாம் எல்லோருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு சாரார் இருக்கிறார்கள், என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நாம் கடந்து வர வேண்டும் என்பதை இயேசுவும் சொல்லியிருக்கிறார். பவுலும் இந்த இடத்தில் அதை வெளிக்காட்டுகிறார். இயேசு என்ன சொன்னார்? ஒரு பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பட்டணத்தில் இருந்து வெளியே வந்து விடுங்கள், உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறிவிட்டு மறுபட்டணத்திற்கு போங்கள். பவுல் இங்கே அதைத்தான் செய்கிறார். மார்ச் மேடையில் இருந்த நியாயாதிபதிகள், அங்கு இருந்த ஜனங்கள் அவரை இகழுகிறார்கள். ஒரு சாரார், இப்பொழுது வேண்டாம், நீ போகலாம், இன்னொரு வேளை நாங்கள் உன்னை அழைக்கிறோம், அப்பொழுது வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்த வாய்ப்பிற்காக எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை.
நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வாய்ப்பிற்காக அங்கே அந்த அத்தனை பட்டணத்திலே அவர் காத்திருக்கவில்லை. தன்னுடைய வேலை இங்கே முடிந்து விட்டது என்பதை தெரிந்தவுடன் அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனீசியோ என்பவனும் தாமரி என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். அங்கே ஒரு சின்ன ஒரு குழு கிறிஸ்துவுக்காக உருவாக்கப்படுகிறது. அந்த மார்ஸ் மேடையில் இருந்த அநேக நியாயாதிபதிகளில் தியோனீசியோ என்று சொல்லக்கூடிய நியாயாதிபதியும் தாமரி என்கிற பெண்ணும் கிறிஸ்துவின் பக்கமாய் இணைக்கப்பட்டார்கள். இந்த தியோனீசியோ தாமரி என்கிற இவர்களோடு கூட ஒரு சிறு கூட்டம் இணைந்து கர்த்தர் பக்கமாய் திருப்பப்பட்டது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அத்தேனை பட்டணத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை பவுல் கட்டியது நிமித்தமாய் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் இந்த நியாயாதிபதிகளில் ஒருவராகிய தியோனீசியோவும் தாமரி என்கிற பெண்ணும். நாம் விதைக்கிற விதையானது சில நேரங்களில் 100 மடங்கு பலனை கொடுக்கும், சில நேரம் 60 கொடுக்கும், சில நேரம் 30 கொடுக்கும். சில விதைகள் வழி அருகே விதைக்கப்பட்டது போல பறவைகளால் பொறுக்கி கொண்டு போய்விடும். ஆனால் விதைப்பை நிறுத்திவிடக்கூடாது. இயேசு அதைத்தான் சொன்னார். விதைக்கிறவனுடைய விதையை குறித்த அந்த உவமையை சொல்லும் பொழுது, சில விதைகள் வழியில் விழுந்தது, சில விதைகள் கற்பாறையில் விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, நீங்கள் விதைக்கிற சுவிசேஷம் ஒருவேளை நீங்கள் சந்திக்கிற எல்லா நபரையும் கிறிஸ்துவின் பக்கம் சேர்க்காவிட்டாலும் ஒரு சிறு கூட்டத்தை அவரிடமாய் திருப்பும். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். நம்முடைய வேலை, விதைக்க வேண்டிய வேலை. தொடர்ந்து விதைப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை அவர் கட்டி எழுப்புவார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவே, எமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவரே, மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் முதற்பேரானவரே, தேவரீர் ஒரு நாளை நீர் குறித்து வைத்திருக்கிறீர் ஐயா. அந்த நாளில் எங்களை நியாயம் தீர்ப்பீர் என்பதை முழு நிச்சயத்தோடு நம்புகிறோம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில், இந்த மாயையான உலகத்தில் உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த 25ஆம் நாள் தியானத்தை கேட்டு இப்பொழுது என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அந்த நியாய தீர்ப்பு நாளில் நீர் கொடுக்கிற பலனை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இவர்கள் தண்டனையை அல்ல, நீர் கொடுக்கிற பலனை பெறட்டும். அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்கட்டும். நீர் இவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை வந்து சேரட்டும் ஆண்டவரே. தேவரீர், இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு ஜபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் சுவிசேஷ ஊழியத்தில் இன்னும் வேகம் கொள்ளட்டும் ஆண்டவரே. இவர்கள் விதைக்கிற விதைகள் வீண் போகாதபடிக்கு அறுவடையை காணும்படியாய் 30, 60, 100 பலன் கொடுக்க செய்வீராக ஆண்டவரே. கனிகளற்ற நிலையில் இருக்கிற இவர்கள் ஓட்டம் அறுவடையை காணட்டும் ஆண்டவரே. இவர்கள் ஊழிய பாதையிலே புதிய புதிய ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்பும்படியாய் அப்படிப்பட்ட மகிமையான கிரியைகளை கர்த்தர் செய்வீராக. ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நிற்பீராக. மார்ஸ் மேடையின் நியாயாதிபதி தியோனீசியோ ரட்சிக்கப்பட்டது போல, தாமரி என்கிற பெண் கர்த்தரிடமாய் திருப்பப்பட்டது போல, அத்தேனை பட்டணத்தில் ஒரு சின்ன கூட்டம் கிறிஸ்துவுக்காக எழும்பியது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த பகுதியில் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார்களோ அங்கு இருக்கிற தலைவர்களை எழுப்பும், பிரபலமானவர்களை எழுப்பும், ராஜாக்களை எழுப்பும், அதிகாரிகளை எழுப்பும் ஆண்டவரே. கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இவர்கள் மூலமாய் உருவாகட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 25ஆம் நாள் தியானத்தில் நாம் கற்றுக்கொண்டது போல தேவன் ஒருவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன். நாம் அவருடைய சந்ததி. அது மாத்திரமல்ல, ஒரு நாளை குறித்திருக்கிறார். அவர் நம்மை நியாயம் தீர்க்க வருவார், நீதியாய் நியாயம் தீர்ப்பார். ஆகவே உலகத்தில் நீதியாய் நடந்து
நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்வோம். மாத்திரமல்ல, நாம் செய்கிற ஊழிய பாதை நிமித்தமாய் எல்லோரையும் கர்த்தர் ரட்சிப்புக்குள் கொண்டு வராவிட்டாலும் ஒரு சிறு கூட்டத்தை வைத்திருப்பார். ஆகவே தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடுங்கள். கர்த்தருடைய நாமம் உங்களை கொண்டு மகிமைப்படும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.